5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு கடன் வேணும் அப்படின்னா ஒன்று பேங்க்குக்கு போகணும். பேங்க்கில் ரிஜெக்ட் ஆகிட்டு அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டயோ இல்லை சொந்தக்காரங்கிட்டயோ கேட்குற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட்லி நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்க தயங்குவோம். எங்கே நம்ம கேட்டு நம்மளை அவமானப்படுத்திடுவாங்களோ இல்லை அப்படின்னா நல்லா பழகிட்டு இருக்கக்கூடிய நட்பில் விரிசல் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஓடிட்டு இருக்கும். அதனால் மோஸ்ட்லி கடன் வாங்குறதே நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ டெக்னாலஜி வந்ததுனால நம்ம ஃபோனில் ஒரு சின்ன ஆப்பை கிளிக் பண்ணி அதில் நம்மளுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு டீட்டெயில் கொடுக்கறது மூலியமாகவே நம்மளால் 1,00,000 வரைக்குமே கடன் வாங்க முடியுது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அதனால் ஒருத்தர் உயிரே போயிருக்கு. ஸோ என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேற்கொண்டு உங்களுக்கு பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அந்த மாதிரி தகவல் வேணும்னு வச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்னா ஆல் ஒன் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட சேர்ந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்புறம் நாங்கள் போடக்கூடிய எஃபர்ட் உங்களை வந்து சேரும். நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ட்ரேடிங்லாம் பண்ணக்கூடியவர், ஒரு நல்ல ஒரு ப்ரைவேட் கம்பெனி நல்ல வேலையில் இருக்கக்கூடியவர். அவருக்கு பார்த்தீங்கன்னா சில லாஸஸ் கூட வந்திருக்கு ட்ரேடிங்கில், அதெல்லாம் கூட சமாளித்து வந்திருக்கார். ஆனால் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிட்டார். ஸோ அதை வந்து போலீஸ் கேஸாக எடுத்து விசாரிக்கும் போது தான் தெரிய வந்திருக்கு. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐயில் ரிஜிஸ்டர் பண்ணாத ஒரு லோன் ஆப்பில் லோன் எடுத்திருக்காரு. அதாவது ட்ரேடிங்கில் வந்து லாஸை சமாளிக்கிறதுக்காக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் லாஸ் ஆகிட்டு, ஸோ அதனால் அவரால் இஎம்ஐ வந்து மாதம் கரெக்டாக கட்ட முடியல. ஸோ இதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த லோன் கம்பெனிக்காரன் வந்து ஃபோன் பண்ணி அவர் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. எப்படி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே எங்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் லோன் கட்டல அப்படின்னா நீங்கள் இதுமாதிரி லோன் கட்டாத விஷயத்தை வந்து உங்கள் கான்டாக்ட்டுக்கு எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்பும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, உங்கள் மனைவி ஃபோட்டோ, உங்கள் குழந்தைங்க ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. அதெல்லாம் தப்பாக மார்க் பண்ணி அதை வந்து உங்களுக்கு கான்டாக்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே அனுப்புவோம், நெட்டில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலை கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் அவர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மன வருந்தி சூசைட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்ட் இறந்த பிறகு கூட உங்களுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணி இதுமாரி நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எங்களுக்கு கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோ எல்லாத்தையுமே மார்க் பண்ணி நெட்டில் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் பயமுறுத்திருக்காங்க. பட் இருந்தாலுமே சைபர் கிரைம் போலீஸ் பார்த்திங்கன்னா சிவியராக ஆக்ஷன் எடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் வந்து லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆப் வந்து ஆர்பிஐ பேங்க்கோட ப்ராப்பராக ரிஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒருவேளை ஆகலை அப்படின்னா அந்த ஆப்பை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இப்போ நிறைய கும்பல் பார்த்திங்க அப்படின்னா இதுமாதிரி ஃபேக்காக ஒரு லோன் ஆப் க்ரியேட் பண்ணிட்டு கேட்குற பணத்தை கொடுத்துட வேண்டியது. ஒருவேளை நம்ம வந்து பணத்தை கட்டினாலுமே கூட நம்ம ஃபோனில் இருக்க ஒரு டேட்டா எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இதுமாரி உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து மார்க் பண்ணி தப்பாக யூஸ் பண்ணுவோம், அதனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பணத்தை எங்களுக்கு கொடுங்க, இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து உங்கள் டேட்டாவை எல்லாத்தையுமே வெளில விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி பணத்தை பிடுங்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு இதுமாரி நடக்க வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். டேட்டா போய்ட்டு சைபர் கிரைமில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்க எல்லா ஆக்ஷனுமே எடுத்துப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் லோன் எடுக்காதீங்க. அவசியம்னா மட்டும் லோன் எடுங்க. அதுவும் ஆர்பிஐ பேங்க்கோட ரிஜிஸ்டர் பண்ண லோன் ஆப்பில் மட்டும் லோன் எடுங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான லோன் ஆப்பில் ஸ்கேம் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது சைபர் கிரைமில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்கள் எதுவும் பயந்து தப்பான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின்.